எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 4 டிசம்பர் 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? மகாராஷ்டிரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் தேவேந்திர பட்னாவிஸ். அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் 3வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் 3வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. பங்களாதேஷ் நாட்டுக்கான தற்போதைய இந்திய தூதர் யார்? பங்களாதேஷ் நாட்டுக்கான தற்போதைய இந்திய தூதர் யார்? ஆப்ஷன் ஏ பிரணாய் வர்மா. சூரிய வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உருவாக்கிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன? சூரிய வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் உருவாக்கிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ஃப்ரோபா 3. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகம் எது? 3 புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகம் சண்டிகர் என நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்தார். அடுத்து, ரூபாய் 9828 கோடி மதிப்பிலான MH-60 R ரக ஹெலிகாப்டர் உபகரணங்களை எந்த நாட்டிடமிருந்து வாங்க இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அமெரிக்கா. அந்த ஒப்பந்தத்திற்கு தற்போது அமெரிக்க நாடு ஒப்புதல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? டாட் கிரீன்பெர்க். இவர் அடுத்த ஆண்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். அடுத்து, ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர், அதாவது முன்னாள் நட்சத்திர வீரர் டான் பிராட்மேனின் பச்சை நிற தொப்பி எவ்வளவு தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டது? ரூபாய் 2.63 கோடி. அடுத்து, 9வது கேள்வி, வங்கி கணக்குக்கு 4 நியமனதாரர்களை அனுமதிக்க வகை செய்யும் வங்கிகள் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் எப்போது நிறைவேறியது? இதுக்கு சரியான விடை 3 டிசம்பர் 2024. 3 டிசம்பர் 2024. எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதா மாநிலங்களவையில் எப்போது நிறைவேறியது? எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதா மாநிலங்களவையில் எப்போது நிறைவேறியது? 3 டிசம்பர் 2024. கேலியம், ஜெர்மானியம், ஆன்டிமனி உள்ளிட்ட கனிமப் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய எந்த நாடு தடை விதித்தது? சீனா. 2024 நவம்பர் மாதத்தில் இந்தியாவின் மின் நுகர்வு எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? 5.14%. அடுத்து, தமிழகத்தில் பெஞ்சால் புயல் காரணமாக எந்த மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது? திருவண்ணாமலை மாவட்டம். கிட்டத்தட்ட 7 பேர் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, சமீபத்தில் காலமான ராஜ் மஞ்சந்தா எந்த விளையாட்டைச் சேர்ந்தவர்? ஸ்குவாஷ். அடுத்து, டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மன்மோகன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். நன்றி.